வணக்கம். நாம் செய்தித்தாள்களிலோ ஊடகங்களிலோ செய்திகளை தெரிந்து கொள்ளும்போது பல்வேறு கொலை சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையான இது போன்ற செய்திகள் நாம் கேட்கும்போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சொல்லை குறிப்பிடுகின்றார்கள். பழிக்கு பழியாக இந்த சம்பவம் நடந்தது. பழிக்கு பழி வாங்குதல் என்கின்ற அந்த ஒரு மனநிலை இந்த உலகத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும், சுடுகாடாக்கிவிடும். பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அழுகிய பழம் அல்லது பூச்சி வைத்திருக்கக்கூடிய ஒரு பழம் தானாக மரத்திலிருந்து விழுந்து மண்ணாகிவிடும். நீ சென்று அதை பறித்து மண்ணில் போட்டு அழுக வைக்க வேண்டிய அவசியமில்லை. தானாக அழுகிய பழம் மக்கிவிடும். அதுபோல்தான் கெடுவான் கேடு நினைப்பான். தவறு செய்தவர்கள் தானாகவே அழிந்து விடுவார்கள். ஏதோ ஒரு வழியில் இயற்கை அவர்களுடைய வாழ்வை இல்லாமல் செய்துவிடும். எனவே பழிக்கு பழி என்கின்ற இந்த நிலையை நோக்கி நம்முடைய சமுதாயம் போவது என்பது ஒரு செம்மாந்த சமுதாயத்திற்கான அடையாளம் அல்ல. விட்டு கொடுத்தலும் அனுசரணையும் ஒத்துழைப்பும் தான் ஒரு சமுதாயத்தினுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்துவது. எனவே இளைஞர்களே, பெரியோர்களே, இந்த விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு, இப்போ ரீசெண்டாக கூட பார்க்கிங் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. பழிக்கு பழியாக ஆர்வ கோளாறில் செய்கின்ற ஒரு செயல் எப்படி வாழ்வை நிம்மதி இல்லாமல் செய்கிறது, வாழ்வை அழிக்கிறது என்பதை அந்த திரைப்படத்தில் மிக தெளிவாக காட்டியிருந்தார்கள். நாம் எதிர்காலத்தை நினைத்து, நிரந்தரமானவற்றை நினைத்து, இந்த தற்காலிக உணர்வுகளுக்கெல்லாம் தீனி போடாமல் அடுத்த நிலைக்கு முன்னேறுவதை மட்டுமே வாழ்வினுடைய நோக்கமாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும். பேராசிரியர் மூ அவர்கள் சொன்னது போல, நம்முடைய கடமையை செய்து கொண்டு நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். அது ஒன்றே போதும். தவறு செய்பவர்களுக்கு நாமும் திரும்பவும் தவறு செய்கிறோம் என்கின்ற பேரில் நாம் செயல்பட்டால், பழிக்கு பழியாக செயல்பட்டால் அது தொடருமே தவிர நிறைவு பெறாது. தவறுதான் தொடரும், உண்மை நிலை நிற்காது. எப்போதுமே இருக்கக்கூடியது உண்மை மட்டும்தான். எனவே நாம் இந்த பழிக்கு பழி என்கின்ற அந்த நிலையை நோக்கி நம்முடைய மனதை செலுத்தாமல், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போவதில்லை என்கின்ற அந்த நிலையில் நம்முடைய மனதை வைத்துக்கொண்டு முன்னேறுவோம்.